நிறைய தடங்கல்கள், நிபந்தனைகள் அப்படின்ட்டு அந்த கட்சியையே முடக்கிற அளவுக்கு வந்து திமுக அரசு வந்து பல்வேறு குடைச்சல்களை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி மக்களை நாம் சந்திக்கும் போதெல்லாம் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வழக்கமாக இந்த கட்சி ஊழல் பண்ணுது, இந்த ஊரில் இதை செய்யலை, விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணுது, அப்படி இப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டான குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. என்ன காரணம்னா, எல்லா கட்சிகளுமே ஆளுங்கட்சி மீது வைக்கிற ஒரு மேலோட்டமான விமர்சனம் தான் இதெல்லாம். விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் கேட்குற மக்களுக்கு என்னன்னா, இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மனநிலை வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் திமுகவை இனிமேல் டாராக கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.